தேங்காய் கொஞ்சம் உடைச்சு காய வைக்கலான்னு காய வச்சுங்க. வீட்டு அளவுக்கு ஆகுன்ட்டு. என்னன்னு காலைல விடிஞ்சு பார்த்தா எல்லா தேங்காயும் இது மாதிரி ஏதோ ஒன்று குழந்து வச்சிருக்கு. என்னடா இது இப்படி குழந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்துலேயே நம்ம ஆளுங்க வலையை கட்டிட்டானுங்க. கீழே இருந்த எறும்பெரியின் கட்டல் போட்டு தேங்காய் காய வச்சா அதே கட்டலில் ஏறி ஜம்முன்னு படுத்துக்கிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் ஒரு மூடியை தூக்கிட்டு போகிறான். இவரு தான் பெரியவர். இவரு இருந்து பார்த்து போறேன்னு பார்த்தா இவரு தெய்வ தேங்காய் மரம் தூங்குறாரு. நம்ம பசங்க பாருங்க ஐஸ்கிரீம் டப்பா தேங்காய் மூடி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நைஸா ஜெகா வாங்குறான். ஓடிட்டான். ஒரே ஓட்டம். எங்க ஓடிட்டு போறான்? இந்தா இங்கதான் பாருங்க. மூடியை வச்சு என்ன அழகா சாப்பிட்டுட்டு இருக்கான்ட்டு. அது வேணுமோங்க. அவனுக்கு அந்த தேங்காயில ஒரு டேஸ்ட் விடவானா. அதுக்குள்ள நம்ம ஆளு இவன் தான் கடைசியா வந்து சின்ன பையன். இவர் எப்படி நைஸா ஒன்றி அந்த மாதிரி இருப்பாரு. நான் யாருன்னு எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறதே அவரு தான். அடேங்கப்பா ஜம்பா பார்த்தீங்களா? அதுக்குள்ள அங்க ஒரு பூனை போச்சு. அந்த பூனையை பிடிச்சு தொந்தரவு பண்ண போயிடுவாரு. இவர் நமக்கு என்ன, நமக்கு தேங்காய் கிடைச்சிருச்சு. அந்த தேங்காயை போட்டு குழந்து குழந்தைன்னு கொண்டுட்டு இருப்போம் அப்படின்னு வரைய ஆரம்பிச்சிட்டாரு. வரீங்க. ஏதோ தேங்காய் வந்து விற்கிற விலைக்கு ஏன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி எண்ணெய் ஆட்டலான்னு பார்த்தோம். எண்ணெய்க்கு ஆட்டுறதுக்கு முன்னாடி பசங்க பாதி முடிச்சிடுவாங்க போல. மிச்சம் மீதி ஆட்டிக்க வேண்டியதான். அங்கே பாருங்க. இங்கே நம்ம பண்ணுறதெல்லாம் ஒருத்தர் தூரத்துலேருந்து லைட்டாக வாட்சிங் விட்டுட்டு இருக்காரு. ஐயோ என்ன அப்படி எட்டி பார்க்குற? பாருங்க. இவர் தான் பட்டு எல்லாத்தையும் பக்காவும் நோட் பண்ணுவார். வாழ்ந்துட்டுனா ஆட்டம் ஆட்டுது பாருங்க. தேங்காய் போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முடிவே கரண்ட்டுருச்சுங்க. டேய் கூட என்னடா இலையும் சேர்த்து சாப்பிடுவ? அதான் அவனை பாருங்க புல்லு தின்னுட்டு இருக்கான். கிடைக்கிறதெல்லாம் திம்மாண்டானாங்க. பரவாயில்லைங்க. மாட்டை கொண்டு வந்து கத்த முடியாதுன்னு நினைச்ச இடத்துல எல்லாம் இவனுங்க உட்காந்து அந்த புள்ளையும் தின்னுட்டு இருக்கானுங்க. இவரு இன்னும் வந்து எதை பார்த்து எப்படி பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. எதுக்கு பார்க்குறாருன்னே தெரியல. பார்த்துட்டே இருக்காரு. நைஸா வராரு. பதுங்கி இருந்தவர் விடிய வராரு. பாயலாமா என்ன பண்ணலாம்? இங்கே ஆல்ரெடி 2 பேர் வேற இருக்கானுங்க. நம்ம பாட்டுக்கு இருப்போம். இவன் வேற வீடியோ எடுக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காருங்க இவரு. அவ்வளோதாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கிளம்பலான்ட்டு இருக்காரு. அவருக்கும் புல்லு பார்த்தா ஓகே ஆயிடுச்சு போல. வேலையை முடிச்சுட்டு இனி அடுத்து என்ன சாட்டை எப்போ நான் காத்திருக்காங்களோ அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு விடுறேன். இவனுங்க சாட்டையை